வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது தவ்ஃபு பட்டர் மசாலா. அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ், இன்றைக்கி நான் தவ்ஃபு பட்டர் மசாலா செய்யப்போகிறேன் வீகன் ஸ்டைலில். நான் 5 தவு எடுத்திருக்கேன். வீவர்ஸ், நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 4 முந்திரி பருப்பு, தக்காளி பழம் 1.5 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் பிரியாணி இலை 1, கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய் 2, 4 டீஸ்பூன் சீரகம், 4 டீஸ்பூன் சோம்பு, 3 டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொத்தமல்லி. நான் இந்த ஸ்பூன் அளவு வீகன் பட்டர் எடுத்துருக்கேன், 3 ஸ்பூன். அப்படி வீகன் பட்டர் கிடைக்கலன்னா மஜீரின் பாய்க்கலாம். டீஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நான் க்யூப்பாக வெட்ட போகிறேன். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன். நீங்கள் க்யூப்பாக தான் வெட்டணும். ஓகேவா, நான் 4 க்யூப்பாக வெட்டியிருக்கேன். திருப்பிட்டு ஓகேவா, இந்த மாதிரி க்யூப்பாக வெட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதில் ஒன்றுமே போட வேணாம், அப்படியே இதை நம்ம பட்டரில் பொரிக்க போகிறோம். நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் 3 டீஸ்பூன் பட்டர் போடுறேன். இது நல்லா உருகட்டும். இப்போ பாருங்கள், பட்டர் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு க்யூப்பாக இதில் வச்சுடுவோம். வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள் வச்சாச்சு. இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்துடுச்சு. நம்ம இப்படி திருப்பி போடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஸ்பூனில் தான் நம்ம திருப்பி போட முடியும். இந்த கட்டையெல்லாம் திருப்பி போட முடியாது, வழுக்கும். ஓகேவா, ஒன்றா இப்படி திருப்பி போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ஒரு சைடு திருப்பி போட்டேன், அடுத்த சைடு நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் 2 சைடு நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகேவா, ஒரு மங்கில் வச்சு இப்படியே எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைக்க ஜாமானை இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா கரையட்டும். இப்போ பட்டர் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட போகிறோம். ஓகேவா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துக்கிட்டு இது கூட முந்திரி பருப்பும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா வேகணும். ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா தக்காளி பழம். நான் 1.5 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. பட்டரு ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி. எதுக்குனாக்கா இந்த தக்காளி பழம் நல்லா வேகணும். ஓகேவா, இதெல்லாம் நல்லா வேகட்டும். ஓகேவா, நான் அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் அரைக்கோல் தண்ணி தான் எடுத்துருக்கேன். அரைக்கோல் தண்ணி சேர்த்து நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பு அவிச்சிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் சூடு நல்லா ஆறிச்சு. நான் ஒரு பிளெண்டர் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். நான் அரைச்சிட்டேன் பாருங்கள், திறந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆச்சு. வாங்க எப்படி செய்யலாம் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ அது நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இது நல்லா உருகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு பட்டரு. இது கூட பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வேக விடுங்க நேரம். நான் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடரு இதில் சேர்த்துக்கிறேன். உரப்புக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கறி போகும்போது லேசாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா வேகணும். ஓகேவா? கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூளோட வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. இது கூட நம்ம என்ன செய்யணாக்கா, அரைச்சி வச்சு இந்த கலவையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிச்சம் வந்து லேசாக நான் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்யறோம்னா, கரம் மசாலா இதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட வந்து நான் சீனி சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு. அப்புறம் இது கூட வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து போட்டுக்கங்க, ஏன்னா பட்டரில் உப்பு இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இந்த தவுப்பு வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து க்ரீம் ஊற்றுன்னு சொன்னாக்கா நீங்கள் ஊற்றிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. ஓகேவா? மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு. ஓகேவா? போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், தவுப்பு பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸுக்கு, அப்புறம் வந்து சப்பாத்திக்கு, நானுக்கு, இதுக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான தவுப்பு பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.